ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.4 ஃபஸ்ட்டு 2 கணக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கணக்கும் நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புகையை சரியாக தவறையும் தந்திருக்காங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புகளில் ஃபஸ்ட்டு 1 843 அருகிலுள்ள 100 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 840 அருகிலுள்ள 100 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, 100 மதிப்புன்னா இந்த நம்பரை தான் நம்ம பார்க்கணும். இந்த நம்பர் தான் பார்க்கணும். இந்த நம்பர் நம்மளுக்கு முழுமைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பரை பார்க்கணும். அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் 5 5ஓட அதிகமாக இது கூட ஒன்று கூட்டிக்கணும். இப்போ இது நம்மளுக்கு 5ஓட சின்னதாக இருக்கனால இந்த 8 அப்படியே எழுதிடணும். இதுக்கு பதில் இந்த 2 நம்பருக்கு பதில் நம்ம 0 போட்டுடணும். சரியா, இப்போ அதனுடைய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா 800. அடுத்தது 756 அருகிலுள்ள 1000 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 1000 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா, இப்போ இதில் நம்மளுக்கு 3 இலக்கம் தான் இருக்குது. நம்மளுக்கு 1000 மதிப்புனா எத்தனை இலக்கம் வேணும்? 4 இலக்கம் வேணும். இதில் ஒரு 0 நம்ம போட்டுக்கலாம். சரியா, 0க்கு வேல்யூ இல்லை. அதுக்கு முன்னால் வர 0க்கு வேல்யூ கிடையாது, நம்மளாக போட்டுக்கிறோம். இப்போ ஏன்னா இது 1000க்கு இடத்துல இருக்கிறதுனால நம்ம 0 போட்டுக்கிறோம். இதை தான் நம்ம முழுமைப்படுத்தணும். இதை பார்க்கணும், அதுக்கு முன்னால் இருக்கணும் நம்பர் பார்க்கணும். இது 5 பெருசாக இருக்குது. அப்போ இது கூட என்ன கூட்டணும்னா 1 கூட்டிக்கணும். கூட்டிகிட்டு இதுக்கு பதில் எல்லா நம்பருக்கும் 0 போட்டுறணும். அப்போது 0 1 கூட்டினா 1. இந்த நம்பருக்கு எல்லாத்துக்கும் 0 போட்டுரும். அப்போது இதனுடைய அருகில் உள்ள 1000 மதிப்பு என்னென்னா 1000 தான். அடுத்தது 85654 அருகில் உள்ள 10,000 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10,000னா இதுதான் 10,000. இதை நம்ம பார்க்கணும். இதை பார்க்கணும். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பர் பாருங்கள் 5. 5 விட அதிகமாக வந்தோன்னா இது கூட 1 கூட்டிக்கலாம். 5 இருக்குன்னா இது கூட 1 கூட்டுறோம். கூட்டினா 8 9 கூட்டினா 9. சரி, 8 1 கூட்டினா 9. இது நம்பருக்கு எல்லாத்தையும் 0 போட்டுரும். அப்போ ஆன்சர் என்ன? 90,000. ஓகேவா? அடுத்தது சரியாக தவறாக என கூறுக. ஃபஸ்ட்டு 1 8567 ஆனது 8600 என அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்பரு 10க்கு முழுமைப்படுத்தும் போது இது வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10னா இதுதான் 10, 1 10 இதுதான் 10. அப்போ இதுக்கு நம்ம முழுமைப்படுத்தணும்னா இது கூட 1 கூட்டணும். ஏன்னா இது 7 ஆயிடுச்சு, 5ஓட பெருசாகிடுச்சு. அப்போ இது கூட 1 கூட்டணும்னா 7, இதில் தான் 7 வரும். சரி, அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 8570 வரும். ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் தவறுதாட்டி 8600 தந்திருக்காங்க. அப்போது இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறு. அடுத்து 139 ஆனது 100க்கு அருகில் 100க்கும் முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. 139னா 100க்கு தான் நம்மளுக்கு அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100னா இதுதான் 100. அதுக்கு முன்னால் இந்த நம்பர் பாருங்கள், இது 5ஓட குறைவு. அப்போ இதை எதாவது சேஞ்ச் பண்ணாமல் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த 1 எழுதிடணும். 1 எழுதிக்கிட்டு இதுக்கு பதில் 2 0 போட்டுறணும். நம்மளுக்கு ஆன்சர் 100 தான் தந்திருக்காங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தது 1,70,51,972 ஆனது 1,70,00,000 என அருகிலுள்ள லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ இதில் லட்சம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லட்சம். அப்போ அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பர் என்ன பாருங்கள் 5. அப்போ 5னா இது கூட 1 கூட்டணும். நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 1,71,00,000 வந்துடும். சரியா, ஆனால் அவங்க 1,70,00,000 தான் தந்திருக்காங்க. அப்போது இதனுடைய ஆன்சர் என்னன்னா தவறு.